ஒருவேளை ரிஜெக்ஷன் இருந்ததுன்னா நாங்களே ஏற்றுக்கொண்டாலும் இட் இஸ் ஓபன் டு பீப்புள். சனாதன மறுட்ட வந்த தமிழ் பாட்டு எங்கும் சமத்துவத்தை நிறுவ வந்து அதிர்வேட்டேன். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அறிவு வேண்டும், திறமை வேண்டும், நாணயம் வேண்டும். ஆனால் அவரை தலைவராக ஒத்துக்கூடிய அளவுக்கு அக்செப்டன்ஸ். ஆங்கிலம் இருந்தது, தமிழ் இருந்தது, இலக்கியம் இருந்தது, கவிதை இருந்தது, எல்லாத்த விட நேர்மை இருந்தது. வணக்கம் சார், என் பேர் தேவி பிரியா. வாரிசு அரசியல், தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல் ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப இதாக பேசுகிறாங்க. ஸோ அதை பற்றி நான் உங்களோட கருத்து. இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொன்னேன்ல, இந்த தத்துவத்தை காப்பாற்றணும்னாக்க, இப்போ இந்த தத்துவத்தை காப்பாற்றுவதற்கு தொடர்ந்து தலைவர்கள் தேவை. ஒரு நல்ல தத்துவம் உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்றால் நல்ல தலைவர் தேவை. நல்ல தலைவர் மட்டுமே இருந்து தத்துவம் சரியில்லைன்னா அதுவும் வெற்றி பெறாது. தத்துவம் சரியாக இருந்து தலைவர் சரியில்லைனாலும் வெற்றி பெறாது. இதற்கு சமகாலத்தில் சென்ற நூற்றாண்டில் நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, நாங்கள்லாம் இளைஞர்களாக இருக்கும்போது ரெண்டு விஷயம்தான். மார்க்சிய தத்துவத்தை எடுத்துக்கொண்டு லெனின் ரஷ்யாவை கட்டமைத்தார். ஒரு பெரிய உயர்ந்த தத்துவம், எல்லோருக்கும் எல்லாம். ஆனால் அதற்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே கோர்பச்சேவ்னு ஒரு தலைவர் வந்தார். அவர் முதலாளித்துவ சிந்தனை மிக நன்றாக இயங்கியிருந்த ரஷ்யாவை, உலக வல்லரசில் ஒன்றாக இருந்த ரஷ்யாவை, அமெரிக்காவின் ஆதிக்கத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ரஷ்யாவை கம்யூனிசம் தோர்த்து போய் நீர்த்து போய் அந்த நாடு துண்டாகி இன்றைக்கு அலங்கோலமாக கிடப்பதற்கு காரணம், உக்ரைனோடு ரஷ்யா சண்டை போடுவதற்கு காரணம், மனித உயிர்கள் ஓடுவதற்கு ரத்தம் ஓடுவதற்கு காரணம் கம்யூனிசம் நல்ல தத்துவம். ஆனால் அந்த தத்துவத்தை கொண்டு ஆண்டு கொண்டிருந்த தலைவன் நல்லவனாக இல்லை. அப்படியே வாங்க ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு, அமெரிக்காவுக்கு கீழே அவ்வளோ பெரிய யானை. கலைஞர் தான் சொல்லுவார், வல்லரசான அமெரிக்கா யானை, ஆனால் அங்குசம் கியூபாம்பர் கலைஞர். இவ்வளோண்டு அங்குசம் தான். கடைசி வரைக்கும் வேர்ல்டு பேங்கில் கடன் வாங்காத ஒரு நாடு சின்னூண்டு கியூபா. ஃபிடல் காஸ்ட்ரோ. அதுக்கு பிறகு வந்த தலைவர்கள் தத்துவமும் சரியாக இருந்தது, தலைவரும் சரியாக இருந்தார்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன். ஃபிடல் காஸ்ட்ரோட செகண்ட் ரேங்க் லீடர் சேகுவாரா, அவர் அமைச்சரானதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்க அர்ஜென்டினா, அவர் பிறந்தது அர்ஜென்டினா, கியூபாவில் அமைச்சர், பக்கத்தில் இருக்க பொலிவியாவுக்கு போய் போராடினார் ஆயுதம் தாங்கி. அங்கே இறந்து போகிறார். அங்கே போய் கேட்டாங்க, நீ என்ன லூஸாக பைத்தியக்காரனா, நீ பிறந்தது அர்ஜென்டினா, கியூபாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த, ஆயுதம் தாங்கின, போராளியாக இருந்த, அங்கேயே அமைச்சராகிட்ட, அப்புறம் ஏன் பொலிவியாவுக்கு வர, அவன் எப்படியே போகிறான் உனக்கு நான். அப்போ அவர் சொன்னார், எங்கே மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, எங்கே அவருடைய உரிமை ஒடுக்கப்படுகிறதோ அங்கே நான் போய் சேருவேன் அப்படின்னு போனார். அவர் இறந்த உடலை 10 ஆண்டுகள் கழித்து பொலிவியாவில் ரகசியமாக புதைக்கப்பட்ட அந்த உடலை எடுத்து வந்து பெரிய நினைவிடம் கட்டி இன்றைக்கும் கியூபாவிலே அவர் மரியாதை செலுத்தப்படுகிறார். அப்போ தத்துவம் சரியாக இருந்து தலைவன் சரியாக இருந்தாலும் தோற்று போவோம், தலைவன் சரியாக இருந்து தத்துவம் சரியாலும் தோற்று போவோம். அப்போ அந்த திராவிட தத்துவத்தை ஒருத்தர் கொண்டுட்டு போகிறது வேணும்னா அக்செப்டன்ஸ் வேணும். அக்செப்டன்ஸ் வேணும். நீங்கள் வந்து நான் யாரையும் குறைச்சி பண்ணிக்கிறீங்க, ஜிகே மூப்பனார் ஒரு தலைவர் இருந்தார். அவர் எனக்கு தெரிந்து ஒரு பட்டப்படிப்பு கூட கிடையாது. ஆல் இண்டியா காங்கிரஸினுடைய செக்ரட்டரியாக இருந்தார். இந்திரா காந்திக்கு செகண்ட் ரேங்க். அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும். அவர்கிட்ட தான் சிதம்பரம் இருந்தார். ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படித்தவர், உலக பெரிய பொருளாதார மேதை. ஏன் அவர் தலைவர் ஆகலை? ஏன் மூப்பனார் தலைவராக இருந்தார்? அந்த கட்சி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படித்த சிதம்பரத்தை ஏற்றுக்கல தலைவரா? ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அறிவு வேண்டும், திறமை வேண்டும், நாணயம் வேண்டும். ஆனால் அவரை தலைவராக ஒத்துக்கக்கூடிய அளவுக்கு அக்செப்டன்ஸ் இருக்கணும். அப்படி ஒரு அக்செப்டன்ஸ் ஈஸியாக கலைஞர்கிட்ட ஸ்டாலினுக்கு வந்தது, ஸ்டாலின்கிட்ட உதயநிதிக்கு வருது நம்புகிறோம். ஒருவேளை ரிஜெக்ஷன் இருந்ததுன்னா நாங்களே ஏற்றுக்கொண்டாலும் இட் இஸ் ஓப்பன் டு பீப்புள். நீங்கள் எங்கள்கிட்ட வந்து வாரிசுகள் சொல்லவே கூடாது. அங்கே போய் சொல்லி அவங்க எங்களை ரிஜெக்ஷன் பண்ணாக்க அன்னைக்கு தான் நீங்கள் சொல்கிறது நியாயம். அது வரைக்கும் நீங்கள் சொல்கிறது நியாயம் இல்லை. சரி, ஆனால் சார் நீங்கள் ஒரு கொள்கையை மட்டுமே பேசி எந்த பின்புலவுமே இல்லை. நீங்கள் சொன்னீங்க திமுகவில் இந்த இடத்துல எவ்வளோ பெரிய நாடாளுமன்றமே அதிர்ற மாதிரி பேசுகிறீங்க. உண்மையாக அதெல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயம்தான். இதே மாதிரி ஒருவர் திமுகவுக்குள்ள வர்றதுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்களா? இப்போ முடியுமா நினச்சா? சார், இந்த கலவையில் இருந்தால் கட்டாயம் வரலாம்ல. இந்த கலவையில் இருந்தால் வரலாம்ல. உங்களோட இன்டெலெக்சுவல் சொல்லலை சார், என்ன ஃபூலோட வச்சுங்க. கலைஞருக்கு பிடிச்ச மாதிரி திமுகவுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று இருக்குல்ல. நான் சொல்கிறது, இந்த கலவையில் ஒருத்தர் கையில் கிடச்சி யாராவது நிராகரிச்சாங்களா? இப்போ என்ன அன்னைக்கு இது அவர்கிட்ட ஒரு கவிதை காட்டிச்சேன், எனக்கு மறந்து போச்சு. 1981 நான் ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும்போது எழுதியிருக்கேன். ஆண்டு மலரில் பாரதியார் நூற்றாண்டு விழா, அந்த விழா. உறக்கத்தை ஓட்ட வந்த ஒலிக்கிற்று
நெஞ்சின் கிறக்கத்தை வெறுட்ட வந்து அறிவுட்டேன், சனாதனம் மறுட்ட வந்த தமிழ் பாட்டே, எங்கும் சமத்துவத்தை நிறுவ வந்து அதிர்வேட்டேன்னு எழுதியிருக்கேன். 18 வயசு. என் கவிதை புத்தகம் கொண்டு போய் கொடுத்தேன் கலைஞர்கிட்ட டிக்கெட் கேட்கும்போது. அப்படியே படிச்சிட்டார். மதுரை சட்டக்கல்லூரியில் அனைத்து கல்லூரி பேச்சு போட்டில் பிரைஸ் வாங்கினேன். யாதவர் கல்லூரியில் தமிழ் குடிமகன் தான் ப்ரொஃபஸர் பிரின்சிபல். அப்போது பின்னாடி ஸ்பீக்கராக இருந்தார். அவர் கையில் வாங்கினேன். பேச சொன்னாங்க, பேசினேன். பிடிச்சிருந்து வச்சுக்கிட்டாங்க. ஆங்கிலம் இருந்தது, தமிழ் இருந்தது, இலக்கியம் இருந்தது, கவிதை இருந்தது, எல்லாத்த விட நேர்மை இருந்தது. 31 வயசில் எம்பி ஆனேன். வயசு எனக்கு 60ஆவது. இன்னும் இருந்தால் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆரோக்கியமாக இருக்கலாம். எனக்கு பிறகும் ஒரு ராஜா வர வேண்டும் என்று நிச்சயமாக விரும்புகிறோம், வரவேற்கிறோம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.